நான் போயிட்டு வரேன். குலசாமியை கும்பிட்டு பாப்பாவை கூடவே வரும். பிள்ளைங்க உட்கார விட இல்லை சாமி கூட வந்து நான் இங்கே கீழே உட்கார்றது. டேய் சாமியை பலிக்காத சொல்லிட்டேன். சரிம்மா போயிட்டு வரேன். பார்த்து போ மாட்டியாடா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ. தண்ணி குடிக்கலாம் டைம் இல்லைம்மா, லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். கடந்த ஒரு வார காலமாக 7 பெண்கள் மர்மமாக காணாமல் போயுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். தம்பி கொஞ்சம் எங்கே வா. நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் துசிக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டே இருக்கியா? ஸ்கூலுக்கு போனால் படிக்கிற மட்டும் பாரு, தேவையில்லாத வேலை செய்யாத. நான் ஒழுங்காக தான் இருக்கேன், அவன் ஒழுங்காக இருக்க. இன்னும் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, சொல்கிறது மட்டும் கேள்வி சொல்லிட்டேன். அவரு தேவையில்லாத வேலை செய்யல, நான் அப்படி தான் இருப்பேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கே, ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் சொல்லுங்கள். இந்த வரப்போகிற வந்துக்கிட்டு தான் இருக்கேன், சொல்கிறது கேள்வி. சரியா தம்பி? என்ன இவ அடிச்சுட்டு போகிறோம், நீ பழி வாங்க விட மாட்டேன். கனி ஏன் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ் போட வீட்டுக்கு போக போகிறேன். வாங்க, நானும் அந்த பக்கத்தை போய் விட்டுட்டு போகிறேன். ஓகே, 2 பேரும் கவனமாக வீட்டுக்கு போயிருங்க. ஓகே, போயிட்டு வரோம். தம்பி 3 மணி ஆகுது, மது இன்னும் காணோம், வர லேட் ஆகுமா? இன்னும் வரலையா? நான் 2 மணிக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. ஐயோ விட்டுட்டீங்களா? இன்னும் வீட்டுக்கு வரலையே, பயமா இருக்கே. எங்க போனாலுங்களோ தெரியலையே. எங்கேயும் போயிருக்க வழி இல்லையே. சரி, நீங்கள் ஒன்றும் பதற்றப்படாதீங்க, நான் என்னன்னு போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கோலம் தரேன். எங்கே போயிருப்பானுங்க? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாரும் போகலாமே, கனி வீட்டில் பார்த்துட்டு வருவோம். கனி வீட்லேயும் காணாமே, கனியும் ஒன்று வரலையாமே. அப்போ 2 பேரும் எங்கே தான் போயிருப்பானுங்க? 2 பேர்த்தையும் எங்கே தானே இறக்கி விட்டு போனோம். சொல்லாமக்குள்ளாமல் எங்கேயும் போயிருக்க மாட்டானுங்களே. ஆண்டவனே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ என்னத்த பண்ணுறது, ஒன்றுமே புரியாமல் இருக்கே. கடவுளே, அண்ணே என்னை மன்னிச்சிருங்க. இப்போ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற? அதை விட்டு தள்ளி, நான் அதெல்லாம் எப்போவும் மறந்துட்டேன். நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா சரி. அதுக்குள்ளண்ணே மதுவி கனி நான் தான் கூட்டிகிட்டு போனேனே. அட, நீ தான் கூப்பிட்டு போனியா? நான் கூட ரொம்பவும் பயந்துட்டேன்டா, எங்கடா போனான்னு தெரியாமல். சரி, இப்போ மதுவும் கனி எங்கே? நீங்கள் காலில் அடித்த கோவத்தில் உங்களை பழி வாங்குறதுக்கு நினச்சா அப்போ ஒருத்தர் வந்தார். நீங்கள் வீட்டில் இறக்கி விட்ட பிள்ளைய கடத்துவோன்னு சொன்னார். நீங்கள் பயப்படுவீங்க, அப்புறம் விட்டுறான்னு சொன்னார். ஏன்டா அப்படி செஞ்சா? இருக்க பிரச்சனை நீ வேறு. யார் அவை? எங்கே கூப்பிட்டு போனீங்க? யாருன்னு தெரில, ஆனால் காட்டு பக்கத்தை கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு சொல்லி கடைக்கு அனுப்புனார். வாங்கிட்டு போயிட்டு பார்த்தேன், உங்களை யாரையும் காணோம். எத்த பயத்தில் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதே. என்னடா நீ செஞ்ச வேலை? சரி, இப்போ பேசவே இல்லை, நான் காட்டு பக்கம் போய் தேடுறேன். நீ போய் கூட்டிக்கிட்டு அந்த பக்கமாவா. உங்களை எல்லாம் நான் இப்போ ஏன் கடத்திட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? சாகடிக்கத்தான்.
சாகிறதுக்கு முன்னுக்கு நீ எல்லாம் ஏன் சாகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகுங்க. 9 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பிறக்கும் 9 பெண்களை பௌர்ணமி தினத்தன்று பலியிடுவதன் மூலம் சாகா வரம் பெற்று மூவுலகையும் ஆளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்பது 4 வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதம் குறிப்பிடும் ரகசியமாகும். அந்த 9 பெண்களும் நீங்கள் தான். இன்னைக்கு பௌர்ணமி நாள். உங்கள் எல்லாத்தையும் பலி கொடுத்து இந்த உலகத்திலே சாகாவரம் பெற்று உலகத்தை ஆள போகிறேன். இனி உங்களை காப்பாற்ற இங்கே யாரும் வர முடியாது. நடுக்காடு வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. ஒரு பக்கம் காணுமே, எங்கே போயிருப்பானு ஒன்றுமே தெரியலையே. அம்மா, நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் யாரு? நான் எப்படி இங்கே வந்தேன்? பயப்படாத, நான் தான் இங்கே கொண்டு வந்தேன். தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தால் தாங்களே. இந்த தண்ணியை முதல்ல குடி. காலையில் அம்மா சொல்லும் போதே தண்ணி குடிச்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை தானே உனக்கு? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்க. சின்ன வயசில் உன்னை காப்பாற்றினது சாமின்னு உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? ஆனால் இது தெரியாமல் நீ உங்கள் அம்மா வளர்ச்சியப்படுத்தியிருக்க. இப்போ தெரிஞ்சுக்க. நீ சின்ன வயசாக இருக்கும்போது உன் நண்பர்களோடு சேர்ந்து விளையாட போயிருந்த அன்னைக்கு அமாவாசை நாள். துஷ்ட சக்திகள்கிட்ட ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்ச நாள். அப்போ நீ ஒன்று நண்பர்களோடு விளையாடும் போது நீ ஒரு பக்கமாக போயிட்ட. உன்னோட விளையாண்டுக்கு இருந்த உன் நண்பர்கள் எல்லாம் உன்னை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இது தெரியாத நீ
அவங்க இன்னும் இருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினச்சி அவங்கள தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எங்கேயுமே கிடைக்கல. அன்னைக்கு துஷ்ட சக்திகள் அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஒரு துஷ்ட சக்தி உன்னைய பின்தொடர்ந்து வந்துச்சு. அதை கண்டு நீ பயத்தில் அழுதுகிட்டே போயிட்டு உன்னைய தேடி எங்கெங்கேயும் கிடைக்காம எல்லாரும் அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அம்மா உடனடியாக அங்கே இருந்த உங்கள் குலசாமி காவல் தெய்வத்தை நோக்கி போனாங்க. அங்கே இப்படி போன உங்கள் அம்மா உன்னை காணோன்னு ரொம்ப பதறி போயிட்டு சாமிக்கிட்ட அழுது மன்றாடி வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ ஆண்டவா, என் பிள்ளைய என்கிட்ட கொண்டாந்து கவனமாக சேர்த்துடு ஆண்டவா. பணியெல்லாம் தேடி பார்த்துட்டோம், அங்கிட்ட எங்கிட்டும் இல்லை. நான் எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு பார்த்துட்டு வரேன். இப்படி உன்னை காணோன்னு எல்லாம் கைவிட்டுறோன்னைக்கு ரொம்ப பயந்து போன அம்மா சாமிக்கிட்ட மன்றாடி வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நீ போயிட்டு ஒளிஞ்ச இடம் ஒரு காவல் தெய்வத்தின் கோட்டை. அப்போ நீ பயந்து போய் அங்கே உட்காந்துருக்க அந்த காவல் தெய்வமே உன்னை நோக்கி வந்துச்சு. அப்படி வந்த அந்த காவல் தெய்வம் உனக்கு என்ன ஆகுச்சுன்னு உன்னை கேட்க நீ நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அந்த காவல் தெய்வமே நீ பயப்படாத, உன்னை நான் கொண்டு போயிட்டு விடுறேன் அப்படி உனக்கு வாக்குறுதி கொடுத்து ஓ அம்மா செஞ்ச அந்த வேண்டுதலுக்கு இணங்கி உன்னை அந்த சாமியே கூட்டிகிட்டு போணுச்சு. சரி, அழுக வேண்டாம், நான் உன்னை அழைத்து செல்கின்றேன். இனி பயப்படாமல் செல், உனக்கு எந்த ஆபத்தும் நேராது. அப்படி அந்த சாமி சொல்ல நீ உடனடியாக வீட்டுக்கு ஓடி வந்துட்ட. கடவுளே, இது தெரியாமல் நான் ரொம்ப கேலி பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க ஆண்டவா, என்னை மன்னிச்சிரு. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அன்னைக்கு உன்னை காணாத ஓ தாய் அந்த காவல் தெய்வத்தை நோக்கி ஆண்டவா என் உயிரை வேணா எடுத்துக்க, என் புள்ள உயிரை காப்பாத்துன்னு சொல்லி தலையை சாமி முன்னாடி முட்டி முட்டியே அன்னைக்கு அந்த தெய்வத்தாய் உனக்காக அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு காலையில் கூட என் அம்மா என்னை வழி அனுப்பி வச்சாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீ சொல்கிறது உண்மைத்தான். ஆனால் இவ்வளோ நாள் உன் அம்மா ரூபத்தில் இருந்தது யாரு தெரியுமா? அந்த இசக்கியம்மாண்டா. ஓ அம்மா குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு செய்கிறதுல சிறந்த ஒரு பெண்ணாக விளங்குனா. ஆகவே தான் அவளோட துயரத்தை துடைக்கிறதுக்காகவும் உன்னையை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த இசைக்கு அம்மனே உன் அம்மா ரூபத்தில் வந்து உன்னைய பாராட்டி சீராட்டி அவன் மடியில் தூங்க வச்சு இத்தனை வருஷமாக அவன் கூடவே இருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் உன் அம்மா தாண்டா. அம்மா, எனக்காக நீ உயிரே கொடுத்து என்னை காப்பாற்றிருக்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. இனி எப்படிம்மா உன்னைய பார்க்க போகிறேன். வரமா வந்தம்மா, வாஞ்சை உள்ள தங்கம்மா, சிட்டர் நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா, மறுபிறவி உண்டுன்னா எனக்கென்ன வேணும், இந்த மகளுக்கும் தாய்க்குனா மகனாக வேணும். சரிங்க ஐயா, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். இப்போ ஒரு முக்கியமான வேலையா நான் போயே ஆகணும். நீ அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே என் அண்ணன் தங்கச்சியெல்லாம் எப்போவோ போயிட்டாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. நீ எதுக்கும் பயப்படாமல் பத்திரமா வீட்டுக்கு போ. என்ன சொல்கிறீங்க ஐயா? ஐயா எங்கே போயிட்டீங்க? எங்கே அந்த ஐயாவை காணோம்? கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாடன் சாமி, சுடலமாடன் சாமியும் நான் தான் பூசாரி. குலதெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே உண்மைத்தான். என் அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிறத இப்போ நம்புகிறேன். கடவுளே எப்பயும் துணையாந்து காப்பாற்றணும். சுடலமாடன் சாமியும் நான் தான் பூசாரி, நீதான் சூடம் எத்திக்காமி.
ஆண்டவனே எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா? யார் நீ? அவை வர்றதுக்குள்ள பெயரு, அவை வந்தானோ உன்னை கொன்றுவான். பயப்பட வேண்டாம், உங்களை நான் காப்பாற்றத்தான் வந்துள்ளேன். அனைவரும் என்னோட வாருங்கள். எங்கே இருந்தவங்கள காணோம். நீ எல்லாம் எங்கே போய்ட்டு ஒடிஞ்சாலும் இன்னைக்கு உங்களெல்லாம் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. எங்கே போனானுங்கன்னே தெரியலையே. இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பலி கொடுக்கறது ஏமாத்திட்டு போக பார்த்தீங்களா? எல்லாத்தையும் வெட்டி கொல்றேன். நான் இருக்கு கட்டியோ, ஒன்னால இவங்களை வெட்ட முடியாது. நீ யாரு புதுசா இருக்க? முதல்ல ஒன்ன வெட்டி கொல்றேன். என்னையா யாருன்னு கேட்ட? அரக்கர்களே, நம்மளை நோக்கி ஒரு பெண் வந்துகிட்டு இருக்கா. அவளை விடாதீங்க, கொன்றுங்க. இவ்வாறு தீய சக்திகளை அழித்து தீய சக்திகளிடமிருந்து எம்மை பாதுகாக்கவும் எமக்கு அருள் புரியவும் எம்பெருமானால் அனுப்பப்பட்டவர்களே கிராமிய தெய்வங்கள் ஆவார்கள். கிராமிய தெய்வங்கள் வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது எமக்கு மன திருப்தி, மன நிம்மதி, பாதுகாப்பு, சந்தோஷம் என்பன கிடைப்பதோடு எம்பெருமான் சிவபெருமானின் முழு பலமும் அவரின் ஆசீர்வாதமும் எமக்கு கிடைக்கும். எமது சமயத்தின் முழுமுதற் கடவுளாகிய எம்பெருமான் எந்த ஒரு ரூபத்திலும் வரக்கூடியவர். ஆகவே எம்மால் மறக்கப்படும் ஆனால் மறைக்கப்பட முடியாத கிராமிய தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு எம்பெருமானின் அருளை முழுமையாக பெறுவோமாக. நன்றி.